அத்தியாயம் 14 எமர்ஜென்சி. தேசிய அளவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கின. பீகாரில் உள்ள ஊழல் அமைச்சரவை மாற்றப்பட வேண்டும் அல்லது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய போராட்டத்துக்கு வழிகாட்டியாக ஜெயப்பிரகாஷ் நாராயணன் செயல்பட்டு கொண்டிருந்தார். சென்னையில் உருவாக்கப்பட்டிருந்த ராஜாஜி நினைவாலயத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று ஜெயப்பிரகாஷ் நாராயணனுக்கு அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. ஊழல் ஒழிப்பு இயக்கம் நடத்தும் ஜெ.பி.யின் வருகையை தனக்கு சாதகமாக பயன்படுத்த விரும்பிய எம்.ஜி.ஆர். தமிழ்நாட்டுக்கு வந்து ஊழல் ஒழிப்பு இயக்கத்தை தொடர வேண்டும் என்று தென்னகம் பத்திரிகையில் ஜெ.பி.க்கு பகிரங்க கடிதம் எழுதினார். ஆனால் தேசிய சூழலையும் தமிழகச் சூழலையும் துல்லியமாக புரிந்து வைத்திருந்த ஜெ.பி. எம்.ஜி.ஆரின் கடிதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்திரா காந்திக்கு சிம்ம சொப்பனமாக மாறிக்கொண்டிருக்கும் ஜெ.பி. யின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது காங்கிரஸ் கட்சி. மே 5, 1975 அன்று ராஜாஜி நினைவாலய திறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராஜாஜி சிலையை நாவலர் நெடுஞ்செழியன் திறந்து வைத்தார். நினைவாலயத்தை ஜெ.பி. திறந்து வைத்தார். அந்த விழாவில் பேசிய ஜெ.பி. மதுவிலக்கை மீண்டும் அமல்படுத்தி குதிரை பந்தயத்தை ஒழித்த திமுக அரசு விரைவில் லாட்டரி சீட்டுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டார் கருணாநிதி. மறுநாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் எம்.ஜி.ஆர். எழுதிய கடிதம் பற்றி பேசினார் ஜெ.பி. எம்.ஜி. ராமச்சந்திரனின் கடிதத்தில் உள்ள வாசகங்கள் மிகவும் தரம் குறைந்த கசப்பான வசைமாரிகள். நடைபெறுகின்ற அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துவதாலேயே இது ஊழல் உள்ள அரசு என்றாகிவிடாது. ஒருவர் மீது குற்றச்சாட்டு என்றதும் அவர்கள் கேட்டுக்கொண்டது போலவே பகிரங்க நீதி விசாரணை வைக்க உடன்பட்டு நீதி விசாரணை என்று பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறார். வேறு எந்த மாநில முதலமைச்சரும் செய்ய முன்வராதபோது தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதிதான் தன் அமைச்சரவை மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை அச்சடித்து சட்டமன்றத்தின் முன் வைத்தார். குற்றச்சாட்டுகளை கூறுவது சுலபம், அவற்றை ஆதாரத்துடன் நிரூபிப்பது கடினம். ஜெ.பி. தமிழகம் வந்து உரையாற்றி ஒரு மாதம் முடிவதற்குள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்தியாவையே உலுக்கும் வகையில் தீர்ப்பு ஒன்றை வழங்கியது. ரேபரேலி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த பிரதமர் இந்திரா காந்தி தேர்தல் வெற்றிக்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கில் அவருடைய தேர்தல் வெற்றி செல்லாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜக்மோகன் லால் சின்ஹா தீர்ப்பளித்தார். அரசு ஊழியரை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தியது, அரசுக்குச் சொந்தமான இடங்களை தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்தியது என்பன உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தல் வழக்கை தொடர்ந்திருந்தார் இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிட்டிருந்த ராஜ்நாராயணன். பல மாதங்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணைகளுக்கு பின் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டம் 1951 பிரிவு 123 விதி 7 படி இந்திரா காந்தி தேர்தல் விதிமுறைகளை மீறியுள்ளது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ரேபரேலி மக்களவை தொகுதியில் இருந்து அவர் எம்.பி.யாக தேர்வானது செல்லாது. அடுத்த 6 ஆண்டுகளுக்கு இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிட முடியாது. தீர்ப்பு வெளியாகிவிட்டதால் இனியும் இந்திரா காந்தி பிரதமர் பதவியில் நீடிக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தத் தொடங்கின. ஆனால் இந்திரா காங்கிரசின் முக்கிய தலைவர்களோ இந்திராவின் மீது தங்களுக்கு முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறது, அவரே பிரதமர் பதவியில் நீடிக்கிறார் என்று கருத்து கூறினர். முக்கியமாக இந்திரா காங்கிரசின் தலைவராக இருந்த தேவகாந்த் பருவா இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா என்று முழங்கினார். இந்திரா பதவியில் நீடிப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சிகள் அவரை பிரதமர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுத்தனர். அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கருத்து தெரிவித்த முதலமைச்சர் கருணாநிதி, ஆளும் காங்கிரஸ் இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இந்தியா உலகத்தில் மதிக்கத்தக்க மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இவற்றையெல்லாம் எண்ணிப்பார்த்து இப்போது மத்திய அரசில் இருப்பவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அந்த முடிவுதான் இந்தியாவின் எதிர்கால அரசியல் முன்மாதிரியாக திகழும். அவர்களாகவே ராஜினாமா செய்திருந்தால் நாங்கள் பாராட்டியிருப்போம் என்றார். மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் சென்றார் இந்திரா காந்தி. அங்கே அவருக்கு சலுகைகள் கிடைத்தன. மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு செயல்படுத்தப்படுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மனுதாரரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிழப்பு குறித்த ஆணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. இதன் மூலம் சில நிபந்தனைகளுடன் மனுதாரர் மக்களவை உறுப்பினராக நீடிப்பார். மக்களவைக்குள் நுழையலாம். ஆனால் அவை நடவடிக்கைகள் எதிலும் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது. திடீரென வாக்கெடுப்பு ஏதும் நடத்தப்பட்டால் மனுதாரருக்கு வாக்களிக்க உரிமை கிடையாது. மக்களவை உறுப்பினருக்கான ஊதியத்தையும் அவர் பெற முடியாது.
மேற்கண்ட நிபந்தனைகளுடன் மனுதாரர் பிரதமராக அமைச்சராக நீடிப்பதில் எந்தவித தடையும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளோ இந்திரா காந்தி பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தே தீர வேண்டும் என்று போராட்டத்தில் குதித்தன. பல மாநிலங்களில் முளைத்திருந்த ஊழல் பிரச்சினைகள், விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுடன் இந்திரா காந்தியின் தேர்தல் பிரச்சினையையும் கையில் எடுத்து கொண்டார் ஜே.பி. இந்திரா காந்தியின் ராஜினாமாவை வலியுறுத்தி ஜூன் 29, 1975 அன்று நாடு தழுவிய போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டன. ஆலோசனை குழு ஒன்று மொரார்ஜி தேசாய் தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதில் ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், பாரதிய லோக் தளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டன. இந்திரா காந்தியின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து பேசிய காமராஜருக்கு உடல்நிலை பலவீனம் அடைந்திருந்தது. ஜூலை 4, 1975 அன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த காமராஜரை சந்தித்து பேசினார் முதலமைச்சர் கருணாநிதி. அப்போது தேசம் போச்சு என்று சொல்லி அழுதார் காமராஜர். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்கள் பின்னால் அணிதிரண்டு போராடத் தயார் என்றார் கருணாநிதி. ஆனால் காமராஜரோ இப்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்கிறது, நீங்கள் ராஜினாமா செய்தால் அதுவும் போய்விடும் என்று சொல்லிவிட்டார். ஜூன் 25, 1975 அன்று குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது நெருக்கடி நிலை பிரகடனத்தை வெளியிட்டார். உள்நாட்டு சக்திகளால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதால் ஜனாதிபதியாகிய ஃபக்ருதீன் அலி அகமத் என்னும் நான் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் 352 வது பிரிவின்படி நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை இன்று முதல் அமலுக்கு கொண்டுவர உத்தரவிடுகிறேன். சட்டச்சிக்கல்களில் இருந்து தப்பிக்கவும் எதிர்க்கட்சிகளின் ஆவேசத்தை நசுக்கவும் இந்திரா காந்தி மிகப்பெரிய முடிவை எடுத்திருந்தார். உருவாகியிருப்பது அசாதாரண சூழ்நிலை. ஆகவே அசாதாரண முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்பது இந்திராவுக்கு அவருடைய இளைய மகன் சஞ்சய் காந்தி கொடுத்த அறிவுரை. குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அடிப்படையில் காங்கிரஸ்காரர் என்பதால் இந்திராவின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் தயாராகவே இருந்தார். நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. நாடு அபாய கட்டத்தை அடைந்திருப்பதாக கருதிய திமுக மறுநாளே ஜூன் 27, 1975 தலைமைச் செயற்குழுவை கூட்டியது. அதில் நெருக்கடி நிலை குறித்த திமுகவின் கருத்துகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அண்மை காலமாக ஆளும் காங்கிரசார் கடைப்பிடிக்கும் போக்கும் பிரதமர் இந்திரா காந்தியார் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் காரியங்களும் ஜனநாயக ஒளியை அறவே அழித்து நாட்டை சர்வாதிகார பேருளில் ஆழ்த்தும் வண்ணம் அமைந்து வருவது கண்டு திமுக செயற்குழு தனது வேதனையை தெரிவித்துக் கொள்கிறது. ஏழை எளிய மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தமிழக திமுக அரசு நிறைவேற்ற துடிக்கிற திட்டங்களை அங்கீகரிக்காமல் முட்டுக்கட்டை போடுவதில் மத்திய அரசு முனைப்பாக இருந்து வருகிறது என்பதுதான் உண்மையாகும். உண்மையின் உருவம் மறைக்கப்பட்டு பொய்யின் நிழலில் நின்று கொண்டு எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கு திட்டம் தயாரித்து அந்த திட்டம் ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கான போலிக்காரணங்களை தேடியலைந்து வீண் அபவாதங்களை வாரியிறைத்து எடுத்ததற்கெல்லாம் சதி, வெளிநாட்டு தொடர்பு, பிற்போக்குவாதிகள் என்ற சொற்கணைகளை பொழிந்து காலாகாலத்துக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் திருமதி இந்திரா காந்தி சர்வாதிகாரத்துக்கான தொடக்க விழாவை நடத்தியிருக்கிறார். ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம் என கூறி சர்வாதிகார கொற்றக்குடையின் கீழ் தர்பார் நடத்திட எடுக்கப்படும் முயற்சி நாட்டுக்கு ஏற்றதுதானா? மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பும் வகையில் இருந்தது அந்த தீர்மானம். மத்திய அரசுக்கு எதிராக ஒரு மாநிலத்தின் ஆளுங்கட்சி நிறைவேற்றிய தீர்மானம் என்பதால் இதற்கு தேசிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மாநில சுயாட்சி கோஷத்தை எழுப்பியது ஜே.பி. யை அழைத்து விழா நடத்தியது திமுக அரசை ஜே.பி. புகழ்ந்தது, இந்திராவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது என்று எல்லாவற்றையும் இந்திரா காங்கிரஸ் தலைவர்கள் உன்னிப்பாக கவனித்து குறித்து கொண்டார்கள். நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட மறுநாள் பத்திரிகையில் வரும் செய்திகளை தணிக்கை செய்ய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அவசரச் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகைகளுக்கு சில வழிகாட்டும் நெறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்தியாவில் சட்டரீதியாக உருவாக்கப்பட்ட அரசுக்கு எதிராக அதிருப்தி, வெறுப்பு, அவதூறு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அல்லது அதிருப்தியை தூண்டும் எதுவும் பிரசுரம் செய்யப்படக்கூடாது. வெளியிடப்படும் செய்திகள் அது தணிக்கை செய்யப்பட்டதற்கான எந்தவிதமான அடையாளமும் இருக்கக்கூடாது. கைது செய்யப்படும் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் பற்றிய எந்தவொரு தகவலும் பிரசுரம் செய்யப்படக்கூடாது. ஏற்கனவே பிரசுரம் செய்யப்பட்ட ஆட்சேபனைக்குரிய, சர்ச்சைக்குரிய செய்திகள் எதையும் மறுபிரசுரம் செய்யக்கூடாது. போராட்டங்கள் மற்றும்
வன்முறைச் சம்பவங்கள் பற்றிய எந்த செய்தியும் வெளியிடப்படக்கூடாது. நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய எந்தவித முன்னோட்டச் செய்திகளையும் வெளியிடக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பிரதமரின் தேர்தல் குறித்த வழக்கு பற்றி எந்த செய்தியும் பிரசுரம் ஆகக்கூடாது. தடை செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் பிரதிநிதிகளிடம் இருந்து அறிக்கைகள் பெற்று பிரசுரம் செய்யக்கூடாது என்று ஏராளமான கெடுபிடிகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்ததால் அப்படியான அரசியல் பழிவாங்கல் கைதுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. செய்தித் தணிக்கை அமலில் இருந்ததால் கைதானவர்கள் பற்றிய விவரம் வெளியே தெரியவில்லை. அந்த கைதுகளை எந்த சட்டத்தின் கீழ் நிறைவேற்றுவது என்ற யோசனை மத்திய அரசுக்கு வந்தபோது அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது மிசா. 1971 இல் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற சமயத்தில் அமலில் இருந்த தேசிய பாதுகாப்பு சட்டமான மிசா மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட்டது. மிசாவின்படி விசாரணை இன்றி யாரையும் எப்போதும் கைது செய்யலாம். அதற்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தரப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்டவர் சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவித்தார் என்றோ அல்லது மாநிலத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உண்டாக்கும்படி நடந்து கொண்டார் என்றோ எவரேனும் எழுதி கொடுத்தாலே போதும், அவர் மீது மிசா சட்டம் பாயும். மிசா சட்டத்தில் புதிய திருத்தம் ஒன்று செய்யப்பட்டது. மிசாவின் கீழ் ஒருவரை கைது செய்யும் போது அவரிடம் கைதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த திருத்தம் கொண்டுவரப்படுவதற்கு முன்பே ஜெயப்பிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான எதிர்க்கட்சியினர் மிசா சட்டத்தின் கீழ் கைதாகியிருந்தனர். மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட திமுகவினர் பின்னாளில் தங்கள் பெயருக்கு முன்னால் மிசா என்ற அடைமொழியையும் சேர்த்துக் கொண்டனர். உதாரணம்: மிசா செங்குட்டுவன். அண்ணா காலத்தில் திமுகவினர் தங்கள் பெயருக்கு முன்னால் தம்பி என்று சேர்த்துக் கொண்டனர். உதாரணம்: தம்பி தேவேந்திரன். அடுத்து 20 அம்சத் திட்டம் என்ற பெயரில் புதிய செயல்திட்டங்களை அறிவித்தது மத்திய அரசு. அவற்றில் முக்கியமான அம்சங்களை மட்டும் இங்கே பார்க்கலாம். அத்தியாவசிய பண்டங்களின் விலைகளை குறைப்பது மற்றும் உற்பத்தியையும் வழங்குதலையும் முறைப்படுத்துவது. விவசாய நிலங்களுக்கு நில உச்சவரம்பை நடைமுறைப்படுத்துவது. கொத்தடிமை முறைகளை சட்டவிரோதம் என்று அறிவித்தல். வெளிப்படையான நுகர்வை மதிப்பிடுவதற்கும் வரி ஏய்ப்பை தடுப்பதற்கும் விரைவான விசாரணைக்கும் பொருளாதார குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதற்கும் சிறப்பு படைகளை உருவாக்குதல். கடத்தல்காரர்களின் சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான சிறப்பு சட்டங்களை கொண்டுவருதல் ஆகியவற்றை சொல்லலாம். இந்த 20 அம்சத் திட்டங்களை மற்ற மாநில காங்கிரஸ் அரசுகளும் இடதுசாரி கட்சி ஆளும் கேரள அரசு ஆகியன ஆதரித்தபோது திமுக அரசின் அறிவிப்பு இப்படி இருந்தது: பிரதமர் அறிவித்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் முன்பே நிறைவேற்றி விட்டோம். அதற்கு மேலும் அவர்கள் சொல்லாத திட்டங்கள் அரிசனங்களுக்கும் மீனவர்களுக்கும் இலவச வீடு வழங்கும் திட்டம், குடிசைகளை மாற்றி வீடுகள் கட்டிக் கொடுக்கும் திட்டம் ஆகியவற்றையும் திமுக அரசு செயல்படுத்துகிறது. இப்படியொரு பதிலை திமுக அரசு சொன்னபோது அதிமுகவின் நிலை என்ன? அதிமுகவின் செயற்குழு கூட்டப்பட்டது. நெருக்கடி நிலையை கொண்டு வந்தது மற்றும் 20 அம்சத் திட்டங்கள் என்ற இரண்டுக்கும் பாராட்டுகளை வழங்கி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மான நகல்களை நேரில் சென்று இந்திரா காந்தியிடம் ஒப்படைத்தார் எம்.ஜி.ஆர். பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் கருணாநிதி, எந்த நிலையிலும் எத்தகைய நெருக்கடி ஏற்பட்டாலும் இந்தியாவின் மக்களாட்சி முறைக்கு கேடு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு தயங்கமாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறோம். தேசத் தலைவர்கள் விடுதலை, பத்திரிகைகளின் நியாயமான உரிமைகள், இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று இந்திய பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டு மக்களின் இந்த மாபெரும் கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. வாழ்க ஜனநாயகம் என்றார். ஜூலை 21, 1975. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நெருக்கடி நிலைக்கு ஆதரவாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டபோது அதை எதிர்த்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரா. செழியனும் எஸ். மாரிசாமியும் பேசினர். பிறகு கூட்டத்தொடரில் பங்குகொள்ள மாட்டோம் என்று அறிவித்துவிட்டு வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் உடல்நலம் குன்றியிருந்த ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அக்டோபர் 2, 1975 அன்று மரணம் அடைந்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இணைப்பு குறித்த பேச்சுகள் எழுந்தன. இரு காங்கிரஸ் கட்சிகளும் இணைந்து விட்டால் காமராஜர் ஆதரவாளர்களின் ஆதரவு திமுகவுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதால் இணைப்புக்கு முதலமைச்சர் கருணாநிதி முட்டுக்கட்டை போடுவதாக டெல்லிக்கு புகார் தரப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த பிரிவு சத்தியமூர்த்தி பவனை எடுத்துக் கொள்வது? காங்கிரஸ் மைதானம் யாருக்கு என்பதில் பலத்த சர்ச்சைகள் வெடித்துக் கொண்டிருந்தன. இது விஷயமாக மத்திய உள்துறை அமைச்சர் பிரம்மானந்த ரெட்டி தமிழக முதலமைச்சர் கருணாநிதிக்கு கடிதம் எழுதி தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். உண்மையில் பிரம்மானந்த ரெட்டி அனுப்பியது வேண்டுகோள் அல்ல, மிரட்டல். 2 காங்கிரஸ் கட்சிகளும் இணைவதற்கு நீங்கள் குறுக்கே நிற்க வேண்டாம் என்பதுதான் அந்த கடிதத்தின் அடிநாதம்.